படத்தில் நடிச்ச நடிகர்கள் யாருமே இல்லையே, என்ன விஷயம்? இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு படம் பார்க்கும் போது இங்க ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு, இங்க ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போறீங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன், எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேக் போனா இருக்கிற கோர் டீம், அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோட படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ அதுதான் ரெண்டாவது வந்து நீங்க வந்து பிசியோதெரபி படிச்சிருக்கீங்க, முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம். கண்டிப்பா. ஆனா நீங்க படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சாராத விஷயம். அறிவியல் சாராத விஷயம். ஆமா, கண்ணிங்கிறது பில்லி சூனிய பேய் ஆவிங்கிறதுலாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டுட்டு மாறாங்க போனீங்க? அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷ்யங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க. ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவியலையும் நம்பணும், அமானுஷ்யங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்க ரொம்ப நம்ப தேவையில்லை. ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன். எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமா. பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மேட்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க, இந்த படத்துல நீங்க ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா? இதுல வந்து பெண்களை தான் பேய காட்டியிருக்கேன் எல்லா படம் மாதிரியும். பட் ஆனா எல்லா படம் மாதிரி பயங்கரமா சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சி கிட்ட வந்து மறைஞ்சு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல. இப்போ ரியல் லைஃப்ல நீங்க தனிமையா இருக்கும்போது, உங்களுக்கு நீங்க பெட்ரூம்ல இருக்கும்போது ஹாலில் யாரா நடந்து போனா எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீல்ல தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பேய நேரா உணர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டல, படத்துல வந்து இந்த கன்னி சப்த கன்னிகள்னு சொல்ற அந்த 7 கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பா இருக்கும். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சார் இங்க 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 சார், நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம், நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் இந்த கதையை எடுக்கிறீங்களா? கன்னிமார்கள் கதை அங்க போனோம்னு சொன்னோடனே மாமிச சாப்பிட கூடாது இதெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, அதாவது வடபள்ளியில இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. பட் ஆனா ரெண்டுமே சென்னை தான். சோ நான் திருவண்ணாமலையில ஆரணியில இருக்கேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல. பட் ஜவ்வாதுமலை வந்து வேற எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இல்ல, அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதினீங்களான்னு கேட்க. அது வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா, அதுதான். சோ சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து நாங்க ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம். அங்க போகும்போது ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ. சோ அப்பதான் சொன்னாங்க அது வந்து கன்னிகள் குளம், அங்க போனா வந்து கண்ணி அடிச்சிரும், போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வாட்டி போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கன்னிகள், இந்த என்ன டிராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா, காட்டேரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையா எவ்வளவு எடுக்க முடியுமோ அது ட்ரை பண்ணியிருக்கேன். சார் படத்துல மியூசிக் டைரக்டரே இல்ல, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். இப்போ நீங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜர்னருக்கு மெயினா வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து ஏதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்ல அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும். இப்போ நம்ம படத்துல தான் பார்க்க முடியும், கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ரஹ்மான் சாரோட பிஜிஎம் ஓடுது அதெல்லாம். பட் ஆனால் நாங்கள் ரியல்ல பார்த்தோம்னா யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. மூலம் ஒரு பக்கம் காது கிளிக்கும், உங்க காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியல்ல இருக்கும். இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவா. ஸோ ரியல் லைஃப்ல எந்த மியூசிக்கும் இல்லை. ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையா கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். அதுலயும் நான் மியூசிக் வைக்க முடியாது. அதுதான் இது சார். ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா, பச்சை பசேல் ஏரியா. அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க, ஆள்கள் எல்லாம் எப்படி போவாங்க, அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு எதிராக இருக்குல்ல. ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ் வந்து உள்ள விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டல. உள்ள விழுந்து எவ்வளவு சாரி குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க, மஞ்சுமேல் பாய்ஸ்ல. ஸோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டல, விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம். ஸோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டூரிசம் வந்து ஆக்சுவலா சுத்தமாவே இல்லை. அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன். நீங்க இது வரைக்கும் ஜவாத் மலை போயிருக்கீங்களா? போனதில்லை. அதுதான், யாருமே போயிருக்க மாட்டீங்க.
சார் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் வந்து மார்க் பாலிஷ்னு ஒருத்தர் வந்து இதே மாதிரி மர்மர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு. அதுலயும் வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் தான் போவாங்க அதுல, சரிங்களா? ஓகே. அதை பேஸ் பண்ணி அந்த இதை வச்சுதான் நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல அதோட ரீமேக்கா எப்படின்னு? இல்லங்க, இதோட ரீமேக்கும் கிடையாது. சோ நீங்க வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் போறாங்க, நீங்க அதுல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் தான் அதுல போவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணிட்டு போவாங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதுதான் கேட்கு. ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா, நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம், இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும். இந்த ஜேர்னருக்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா? நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறது இல்லை. ஸோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமானுஷங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க போக முடியும். ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்க போறோம் தெரியுமா, டிமாண்டி காலையில கிளம்புறாங்க. ஸோ அது நீங்க பார்க்கும்போது அது உண்மையா போயெல்லாம் தெரியாது, ஆனா உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க. ஸோ படமே அப்படிதானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். வந்திருக்கு, பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். ஓகே, தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே. என்னங்க மறுபடியும் சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் வந்து தமிழ்ல வந்திருக்கு. தமிழ்ல வந்திருக்குங்க. 21 22 தெரியல ரிலீஸ் டேட். 21 22 இயர். ஓகே, அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா இன்னொரு படமும் வந்திருக்கு, ஓரிரவன்ட்டு. அதுவுமே பார்த்திருப்பீங்க. அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் ஹாஸ் டு பி ஆர்கானிக். ஸோ நீங்க எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ, அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்க படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜா ஏத்துக்கொள்ளப்படாது. ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமா தான் இருக்கும், உண்மையா தான் இருக்கும். இப்போ பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது, அது மனுஷங்க அழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் நான் சொல்றேன். நீங்க எந்த இடத்துலயும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க. சார், ஷூட்டிங் ஸ்பாட்லயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு. அது கண்டிப்பா அதை வச்சு நாங்க படமாக்கிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. உண்மையிலே நீங்களும் இந்த பேயை பாத்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டீங்களா? இல்லைங்க, நான் பேயெல்லாம் பார்க்கல. அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமா இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன், ஏதாவது என்னது வேற ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன். அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல. ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ, பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் எதுவுமே பார்க்கல. ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை % லாபம் கிடைக்கும்? இல்லைன்னா நம்மக்கிட்ட நிறைய படம் இருக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேங்க. லாபம் நோக்கத்தை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தியேட்டர் ஆடியன்ஸுக்கும். ஸோ நியூ கான்செப்ட்ல வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல வர கான்செப்ட்ல வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியா இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றோங்க. ஸோ அப்போ 2வது கேள்வி தான் சரியா இருக்கும் இல்லையா? பணம் நிறையா இருக்கு, பண்ணலாம். இல்ல நான் தான் சொன்னேன், டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க. இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல, 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல வரல. நிறைய நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பாதி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இருக்கு, லெஸர் தென் தட் தான் இருக்கு. இந்த ஜானரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபிள் ஹாலோகாஸ்ட்னு சொல்லி போட்டு 1980s ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணாரு. அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழ்ல வரவே இல்லை படம். அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் நாங்க கமிட் ஆகிட்டு டிஸ்கஸிங் அப்பவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய எங்க அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹேமந்த், மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா?
ஆமாங்க, ஆங்கில வார்த்தை. ஓகே. என்னன்னா மர்மர்ன்றது ஒரு முணுமுணுக்கும் ஒரு சின்ன ஒரு இது அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும். கண்டிப்பா. இப்போ நீங்க போட்ட ட்ரெய்லர் வந்து சவுண்டு தான் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இது டைட்டில் ஆப்டா இருக்கா? டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டா இருக்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா, அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல. ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும். எங்களுக்கு இந்த படம் ட்ரெய்லரே வேணாம்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஸோ அதே மீறி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம். பட் பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம், அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு. ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம். ஸோ அவ்வளோதாங்க சார். டைரக்டர் தான் இன்னொரு கேள்வி சார். இந்த ஜவாத் ஹில்ஸ்ல வந்து இந்த அட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார், டைரக்டரேட், அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க. ஏன்னா அங்க யுரேனியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச். அங்க உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாஸ் இட் ஈஸி டு அவேல் தி பெர்மிஷன்? அங்க உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியா? கொடுத்தாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற விஷயம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்கு சார். அதனால வந்து அட்டாமிக் ரிசர்ச் இருக்கீங்க, அவங்க வந்து மினரல் அந்த டைரக்டரேட் வந்து அவங்க பெரிய ஆபீஸே ஒன்று போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்றதுக்கு எப்படி விட்டாங்கன்றதா? ஆக்சுவலா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது. எல்லாமே ஒரு மாசம் கிட்ட பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கறதுக்கே நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன். ஊட்டிலாம் போனால் சிங்கம் கடிச்சிருன்றாங்க, வேற எங்கேயாச்சும் போனால் புலி அடிச்சிருன்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா சீசனல் டைமில் தான் எலிஃபேண்டோ இல்லை ஜாகுவாரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும். நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்திருக்கோம் படத்தை. ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ.